ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒன் பீஸில் ரீசெண்டாக ராக்ஸோடைய ஃபேஸை ஃபுல்லாக ரிவீல் பண்ணிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ராக்ஸ் பிளாக்பீர்டோடைய அப்பா அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ராக்ஸ் பற்றியும் அண்ட் ரீசெண்டாக வந்து அந்த 2 சாப்டர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் அந்த 2 சாப்டர் ஃபுல்லாகவே ராக்ஸ் தான் டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காரு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ராக்ஸ் கேரக்டர் பார்க்குறப்ப ரொம்ப பேடான கேரக்டர் மாதிரிலாம் தெரியல. பிகாஸ் அவருமே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் அப்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு. அண்ட் அவரோட ஆட்டிடியூடும் கொஞ்சம் ஜாலியான கேரக்டர் மாதிரி தான் காமிக்குது. அண்ட் மெயினாக அவருடைய இன்டென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது அவருக்குமே இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை டெஸ்ட்ராய் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருக்குது. பட் என்ன இருந்தாலும் அவரை காட் வேலியில் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட் டிஃபீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவர் பிளாக்பீர்டுடைய அப்பா அப்படின்ற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் பிளாக்பீர்டுடைய உண்மையான நேம் வந்து மார்ஷல் டி டீச். ஸோ இந்த மார்ஷல் அப்படின்றது பிளாக்பீர்டுடைய அம்மா நேம் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அவர் எதுக்கு அவருடைய அம்மா நேம் சூஸ் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. பிகாஸ் அவருடைய அப்பா நேம் தான் சூஸ் பண்ணியிருக்கணும். ராக்ஸ் டி டீச் அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கணும். பட் அவர் எதுக்கு மார்ஷல் டி டீச் அப்படின்ற மாதிரி மாத்தினாருன்னு தெரியல. பட் இதை பத்தின ஒரு தியரி இருக்கு. என்னன்னா சாப்டர் 1154 தான் ராக்ஸை ஃபர்ஸ்ட் ரிவீல் பண்ணாங்க ஃபுல் ஃபேஸோட. பட் அவரை காமிக்கிறப்ப அவருடைய ஹேண்ட் சைன் லாவுடைய ஹேண்ட் சைனோட ஒத்து போகுது. இதை பார்த்த உடனே ஃபேன்ஸ் என்ன ஸ்பெகுலேட் பண்றாங்கன்னா, இவர் தான் ஓபியோபி நோமியோடைய ப்ரீவியஸ் யூசரா இருக்கலாம் அப்படின்னு ஸ்பெகுலேட் பண்றாங்க. ஸோ இப்போ ராக்ஸ் டி ஜெபக் கிட்ட தான் இந்த ஓபியோபி நோமி டெவில் ஃப்ரூட் இருக்கு. இந்த ஒரு டெவில் ஃப்ரூட் யூஸ் பண்ணி சோல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த ஓபியோபி நோமி டெவில் ஃப்ரூட்டால எட்டர்னல் லைஃபை கிராண்ட் பண்ண முடியும். அந்த எட்டர்னல் லைஃபுக்கு அந்த யூசருடைய லைஃப் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இந்த ஒரு தியரியில. பட் அது உண்மையா இல்லாம அந்த யூசர் சாகாம அவரோட பாடியை விட்டுட்டு அவரோட சோலை மட்டும் வேற ஒரு பாடி கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தியரியில சொல்றாங்க. ஸோ ராக்ஸ் டி ஜெபக் காட் வேலியில இறந்துட்டார் அப்படின்ற மாதிரி நியூஸ் நமக்கு தெரியும். பட் அது உண்மையா இல்லாம ராக்ஸ் டி ஜெபக் அந்த காட் வேலியில பிட்ரே பண்ணப்பட்டு ப்ளீடிங்கோட அவருடைய ஹோமுக்கு ரிட்டர்ன் ஆகியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அங்க மார்ஷல் டி டீச்சோட உடம்புக்குள்ள அவருடைய ஹார்ட் அண்ட் சோலை டிரான்ஸ்ஃபர் பண்றாரு. அதுவும் இம்மார்டலிட்டி சர்ஜரி மூலியமா. இதன் மூலியமா இம்மார்டல் ஆக முடியாது. பட் அவருடைய ஹார்ட் அண்ட் சோல் ஒரு பாடிக்குள்ள இருக்க முடியும் அன்டில் அந்த பாடி இறக்குற வரையும். ஸோ இந்த ஒரு சர்ஜரிக்காக அவர் பிளாக்பீர்டை கில் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா அவர் தூங்குறப்ப அவரோட பாடியில இருந்து நம்ம ராக்ஸ் டி ஜெபக்கை பார்க்க முடியும். அதனால தான் மார்ஷல் டி டீச் தூங்குனதே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ பிளாக்பீர்ட் தூங்குனா ராக்ஸ் வேக்கப் ஆயிடுவாரு. அப்புறம் எதுக்கு அவர் ஒயிட் பீர்டை பிட்ரே பண்ணி கில் பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காட்வெல் இன்சிடென்ட்ல ராக்ஸை பிட்ரே பண்ணது ஒயிட் பீர்ட் தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு தியரியில. அண்ட் அந்த பிட்ரேலுக்கான ரிவெஞ்ச் தான் நம்ம மெரைன் 4ல பார்த்துருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு தியரியில சொல்றாங்க. அண்ட் இது உண்மையாக இருக்க ஒரு 50% சான்ஸ் இருக்குது. பிகாஸ் ராஜர் அண்ட் கார்ப் தான் ராக்ஸை காட் வேலியில் டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. அப்படி ராஜர் அண்ட் கார்ப் ராக்ஸை டிஃபீட் பண்ணதுனால ராக்ஸுடைய பைரட் கிரூ கண்டிப்பாக ராஜர் அண்ட் கார்ப்பை ரிவெஞ்ச் எடுக்கணும். பட் அது பண்ணல. அது மட்டும் இல்லாமல் ராஜர் அண்ட் ஒயிட் பீர்ட் 2 பேரும் சேர்ந்து ஒன்னாவே ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒயிட் பீர்டுடைய கேப்டன் ராக்ஸ் அவரை டிஃபீட் பண்ண ராஜர் கூட உட்காந்து அவர் ட்ரிங்க் பண்ணியிருக்காருன்னா ப்ராபப்லி 2 சினாரியோ அந்த ஒரு இடத்துல நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. என்னன்னா, ஒன்று ஒயிட் பீர்ட் ராக்ஸை பிட்ரே பண்ணியிருக்கணும். அது என்ன ரீசன் தெரியல. பட் அப்படி ஒரு வேளை அவர் பிட்ரே பண்ணியிருந்தாருன்னா ப்ராபப்லி அது ஒரு குட் ரீசனாக தான் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த காட்வெல் இன்சிடென்ட்ல வேற ஏதோ ஒன்று நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் ராஜர் அண்ட் ஒயிட் பீர்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. பட் இந்த ஒரு தியரி அந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தோணலை. அண்ட் இந்த தியரியை விடுங்க, நம்ம பிளாக் பீர்டுடைய அப்பா தான் ராக்ஸ். அப்படி இருக்கிறப்ப அவரோட கிரீவில் இருந்தவர் தான் ஒயிட் பீர்டு. அவரை எப்படி கில் பண்ண இன்டென்ஷன் வந்துச்சு அப்படின்னு தெரியல நம்ம பிளாக் பீர்டுக்கு. ப்ராபப்லி எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒருத்தங்க பிளாக் பீர்டுடைய ட்ரூ இன்டென்ஷனை மாற்றிருக்காங்க. யாரோ ஒருத்தங்க ராக்ஸை பற்றி தப்பாக சொல்லி ஒயிட் பீர்டு தான் ராக்ஸுடைய டிஃபீட்டுக்கு காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அந்த ஒரு உண்மை எண்ணில் தெரியிறப்ப கண்டிப்பாக இந்த யோங்கோஸ் எல்லாரும் இந்த வேர்ல்டு கவர்மெண்ட்டை அப்போஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பிளாக்பீர்ட் ஒரு ட்ரூ பேடாஸான கேரக்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதன் மூலியமாக ஷாங்க்ஸ் அப்படி இல்லைனா லூஃபி கூட லாஸ்ட்டில் ஃபைட் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த எண்டில் அந்த கேரக்டரை எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த தியரிஸ்லாம் விடுங்க, ஒன் பீஸ் பற்றி திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ராக்ஸ் பற்றி இத்தனை நாளாக ரொம்ப மிஸ்ட்ரியாகவே இருந்துச்சு. அவரை பற்றி ரிவீல் பண்ணியுமே இப்போ இன்னொரு மிஸ்ட்ரி வந்து அன்லாக் ஆகியிருக்கு. எதுக்கு பிளாக்பீர்டு வந்து ஒயிட் பீர்டை கில் பண்ணார் அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி அன்லாக் ஆகியிருக்கு. ஸோ எச்ரோவோட ஒவ்வொரு வாட்டியும் ஒரு மிஸ்ட்ரி ரிவீல் பண்ணுறப்ப இன்னும் ஒரு 2 மிஸ்ட்ரி எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இன்னும் இதை பற்றி நிறைய தியரிஸ் உருவாக ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் ஒன் பீஸோட பியூட்டின்னு நினைக்கிறேன். இதை பற்றி உங்களோட தாட்டை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனவே இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சாப்டரில் ராக்ஸை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராக்ஸ் வந்து இந்த சேம்பர்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸில் இன்க்ளூட் பண்ணி, அதாவது ஈமோ இருக்கிற அந்த ஃப்ளவர் ரூமுக்குள்ளே போய் ஈமோவே த்ரெட்டன் பண்ணியிருக்காரு, அதாவது மிரட்டியிருக்காரு. அண்டு யோசிச்சு பாருங்கள், ஈமோ பார்த்து இந்த வேர்ல்டு எல்லாருமே பயப்படுறாங்க. அப்படி இருக்கிறப்ப நம்ம ராக்ஸ் மட்டும்
அவங்கள போய் அவங்களுடைய ரூம்குள்ளேயே போய் மிரட்டிட்டு வராருன்னா அந்த கேரக்டர் எப்படி பில்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்களேன் இச்சிரோவோட. அது மட்டும் இல்லாமல் இமோவை பார்த்து நமக்கு தெரிஞ்ச கேரக்டர்ஸ் யாருன்னு பார்த்தோம்னா நம்ம கோப்ரா, சாபோ, வேப்புல் அண்ட் டாஃப்ளமிங்கோ. அந்த லிஸ்ட்ல இப்போ நம்ம ராக்ஸும் உள்ள வந்துட்டாரு. அண்ட் அந்த இடத்துல ஈமோவை பார்த்தது மட்டும் இல்லாமல் ஒரு அட்மிரலை கில் பண்ணியிருக்காரு அண்ட் 5 கிங்ஸை கிட்னாப் பண்ணியிருக்காரு. அண்ட் டேவி ஜோன்ஸ் அப்படின்ற கேரக்டர் பற்றியும் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. டேவி ஜோன்ஸ் கேரக்டர் பற்றி நமக்கு என்னன்னு தெரியும்னு பார்த்தோம்னா அவரோட ட்ரெஷரை தான் இப்போ பக்கி தேடிட்டு இருக்காரு. பட் அவருடைய கேரக்டர் ஃபுல்லாக இன்னும் ரிவீல் பண்ணல. அட் த சேம் டைம் டேவி பேக் ஃபைட் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு ஒன் பீஸ்ல. இந்த ஒரு ஃபைட் தான் நம்ம லாங் ரிங் லாங் லேண்ட்ல பார்த்துருப்போம். ஆக்சுவலாக இது ஒரு ஃபைட்டுன்னு சொல்றதை விட ஒரு காம்படிஷன் சொல்லலாம். ஏன்னா இந்த ஒரு காம்படிஷன்ல யார் ஜெயிக்கிறாங்களோ மற்ற கிரீவில் இருக்கிற ஒரு மெம்பர்ஸ் அப்படின்னா அவங்களுடைய ப்ரைஸை நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் இந்த டேவி பேக் ஃபைட்டை இன்ட்ரோடியூஸ் பண்ண இடத்துல தான் இந்த பைரட் ஐலாண்ட் பார்த்தினா ஒரு ஹிண்ட்டையும் கொடுத்துருப்பாங்க. அண்ட் பைரட் ஐலாண்ட் யாரோட தான் இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ராக்ஸுடையது தான். அப்படி இருக்கிறப்ப எச்சிரோவோட இது பற்றி முன்னாடியே ஃபோர்ஷேடோ பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த டேவி ஜோன்ஸ் கேரக்டர் ப்ராபப்ளி வாய்ட் செஞ்சுரியில் இருந்த ஒரு கேரக்டராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு கேரக்டர் தான் இப்போ ராக்ஸாக இருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் பிளாக் பீடாக இருக்காரு அப்படின்னு சொல்ல வராங்க. லைக் வாய்ட் செஞ்சுரியில் ஜாய் பாய் எப்படியோ அதுக்கப்புறமா ராஜர் அண்ட் அதுக்கப்புறமா இப்போ லூஃபி அந்த மாதிரி தான். அட் த சேம் டைம் ஈமோ வந்து போஸ்டர்ஸ்லாம் கிழிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம லூஃபி, பிளாக் பீட் அண்ட் செரஹோஷி இருப்பாங்க. அண்ட் செரஹோஷி தான் மெர்மைட் பிரின்சஸ் அண்ட் அவங்க தான் பொசைடன் வெப்பனும் கூட. இந்த பொசைடன் எபிலிட்டி இருக்கிற ஒரு மெர்மைட் பிரின்சஸ் வாய்ட் செஞ்சுரியில் தான் இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா எந்த ஒரு மெர்மைட் பிரின்சஸ் கிட்டேயுமே இந்த பொசைடன் எபிலிட்டி கிடையாது. பட் இப்போ செரஹோஷி கிட்டே இருக்கிறதுனால ஈமோ அவங்கள பார்த்தும் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நமக்கு பைரட்ஸ் ஆஃப் த கரிபியன் டேவி ஜோன்ஸை பற்றி தெரியும். அவர் சீ காடஸ் கலிப்சோவை பிட்ரே பண்ணதுனால அவருடைய ஹார்ட்டை கட் பண்ணி டெட்மேன் செஸ்ட்டில் வச்சு ஹைட் பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி ஒன் பீஸில் டேவி ஜோன்ஸுக்கு ஏதாவது நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கேரக்டரை பற்றி என்ன ரிவீல் பண்ண போகிறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் நம்ம ராக்ஸ் டேவி ஜோன்ஸை தான் அட்மையர் பண்ணுறாரு. அண்ட் இந்த டேவி பேக் ஃபைட் பற்றி சொன்னேன் இல்லையா, ப்ராபப்ளி இந்த டேவி ஜோன்ஸ் தான் இது ஆரிஜினேட் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த டேவி பேக் ஃபைட் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது பைரேட் ஐலாண்டில் அப்படின்னு ரிவீல் பண்ணியிருப்பாங்க சாப்டர் 308ல. இந்த ஒரு பைரேட் ஐலாண்டில் இந்த ஒரு ஃபைட் ஆரம்பிச்சதுனாலயோ என்னவோ ராக்ஸ் வந்து இந்த ஒரு பைரேட் ஐலாண்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பிளாக் பீட் அதை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. அண்ட் மெயினாக ராக்ஸ் அண்ட் பிளாக் பீடுக்கு இந்த வேர்ல்டு தான் வேணும். ஸோ ப்ராபப்ளி டேவி ஜோன்ஸ், ராக்ஸ் அண்ட் பிளாக் பீட் இவங்க 3 பேரும் சேம் பார்த்து தான் ஷேர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு சாப்டரில் நம்ம ராக்ஸுடைய வாண்டட் போஸ்டரை ரிவீல் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒரு வாண்டட் போஸ்டரை பார்க்குறப்ப பக்கியோட வாண்டட் போஸ்டர் மாதிரி இருக்குது. அதனால பக்கி ராக்ஸுடைய பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இமேஜை பாருங்கள், இதில் அவங்களுடைய ஃபேஸ் சிமிலராக இல்லைனாலும் அவங்களுடைய போஸ் வந்து சிமிலராக இருக்குது. இதனால தான் இந்த தியரி ஆன்லைனில் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ யோங்கோஸ் லிஸ்ட்டில் பக்கியோட அப்பாவை மட்டும் தான் ரிவீல் பண்ணாமல் வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த எல்பா ஃபார்க்கு முன்னாடி வரைக்குமே நமக்கு தெரிஞ்ச ஒரு யோங்கோவோட ஃபாதர் யாருன்னு பார்த்தோம்னா லூஃபியோட அப்பாவான நம்ம டிராகன் மட்டும்தான். பட் இந்த ஒரு எல்பா ஃபார்க்கில் ஷாங்க்ஸ் அண்ட் பிளாக் பீட் இவங்க 2 பேருடைய ஃபாதர்ஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் இப்போ பக்கி கொஞ்சம் மிஸ்ட்ரியாகவே இருக்காரு. ஸோ இவரை பற்றி என்ன ரிவீல் பண்ணுறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னொரு தியரி இருக்குது இதை பற்றி. என்னன்னா ராக்ஸ் வந்து பக்கியோட அப்பாவா இல்லைன்னா ப்ராபப்ளி பக்கிக்கு ராக்ஸுடைய வில் இன்ஹெரிட் ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைக் ஏஸுடைய அப்பா ராஜர் அவருடைய வில் லூஃபிக்கு இன்ஹெரிட் ஆன மாதிரி ராக்ஸுடைய வில் பக்கிக்கு இன்ஹெரிட் ஆகலாம். அண்ட் இதில் ஒரு காமன் திங் என்னன்னா பிளாக் பீட் அண்ட் ஏஸ் இவங்க 2 பேரும் அவங்களுடைய அம்மா நேம் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் அந்த ரெவரியில் நம்ம ராக்ஸ் அண்ட் ஹெரால்டு கிளாஷ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு கிளாஷில் ஸ்கை ஸ்பிளிட் ஆன மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் யோங்கோஸ்லாம் ஃபைட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இதனால ராக்ஸ் ப்ராபப்ளி ஒரு யோங்கோவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவள் தான் இன்னைக்கு ராக்ஸ் பற்றி. அண்ட் இதுக்கு மேலே ராக்ஸ் பற்றி எதனா தியரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச ராக்ஸ் பற்றி தியரியில் அடுத்த வீக் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோவும் இதோட முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு வீடியோலேருந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். until then stay tuned.